ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். எல்லாருக்கும் எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும். அவன் எவ்வளவோ முன்னேறிட்டான். நானும் அப்படி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி நம்ப லைஃப்ல பாதி டேஸ வந்து இந்த மாரி கம்பேர் பண்ணி வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம் நம்மள லைஃபே. ஆனா இந்த மாரி கம்பேர் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட நேரமும், நம்மளோட மனசும் தான் வீணா போகுது. ஸோ இன்னையிலருந்து உங்களோட கவனத்த வந்து உங்க மேல மட்டும் வந்து கொண்டு போங்க. மத்தவங்க மேல அல்ல. நம்ம கம்பேர் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கவங்க செருப்பு வந்து அவங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. உங்களோட பாதை என்னவோ அத பார்த்து நடக்கணும். யாருக்கெல்லாம் சக்ஸஸ் வருதோ, அவங்க அது வந்து அவங்களோட உழைப்புக்கான பரிசு தான். உங்களோட கனவு, உங்களோட ஹார்ட் ஒர்க் பத்தி தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆக்சுவலா நம்ம யார தான் கவனிக்கணும்? யார கவனிக்கணும் அப்படின்னா, நீங்க யாரா இருந்தீங்க? இப்ப யாரா இருக்கீங்க? அடுத்த 1 வருஷத்துக்கு யாரா இருக்கணும்? இதுதான் உங்களோட ஒவ்வொரு நாளும் யோசனையா இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து உங்கள வந்து க்ரோ பண்ணிக்கிறீங்களா? அப்படின்ற மாதிரி நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். மத்தவங்கள பார்த்தா என்ன ஆகும்? அவங்க வாழ்க்கை வேற, நம்மளோட வாழ்க்கை வேற. உங்களோட வேகத்தில போனா தான் உங்களுக்கு வேண்டியது என்னவோ, உங்களோட நேரத்துக்கு ஏத்த மாதிரி கிடைக்கும். உன்னோட ரோடு, உன்னோட பயணம். அவங்க வந்து கார்ல போறாங்க, அவங்க வந்து சைக்கிள்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. உங்களோட பாதை என்னவோ அத பார்த்து நீங்க முன்னேறுங்க. ஃபாஸ்ட்டா போறதுனால மட்டும் நமக்கு வந்து சக்சஸ்லாம் கிடைக்காது. கான்ஸ்டன்ட்டா நம்ம முன்னேறினா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட சக்சஸ்க்கு எப்பவுமே நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் தேவை. கம்பேரிசன் கண்டிப்பா வேணாம். ஸோ கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு நாள் வந்து சக்சஸ் ஆக போறீங்க. ஆனா அந்த நாள் வேகமா கொண்டு வரணும் அப்படின்னா, மத்தவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள நீங்க வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர்செல்ஃப். சக்சஸ் வில் சேஸ் யூ. தேங்க் யூ.